தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். மாயா படலம் கிழித்து அருள் ஞானம் விளங்க வைத்து, மாயா படலம் கிழித்து அருள் ஞானம் விளங்க வைத்து, உன்னே ஆனந்தத்து அதில் அமிழ்த்திடுவாய். நித்த முத்த சுத்த தூயா சராசர பேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் தாயான கோமுச்சி முச்சி பஞ்சாக்கர சத்குருவே. கோமுச்சி முச்சி பஞ்சாக்கர சத்குருவே. திண்ணையின் பச்சேபடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னும் அன்பர்க்கு அருள் கருணை திருமுகமும் பசுங்குழவின் அடையாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலை நாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சற்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்புல இந்த உண்மை விளக்கம் என்ற ஞான சாத்திரத்துல 7வது கேள்வி, அது அஞ்செழுத்து ஏது என்ற அந்த கேள்விக்கு விடைகாடு முகமாக இந்த அஞ்செழுத்து எங்கெல்லாம் நமக்கு பயன்படுகிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ இந்த அஞ்செழுத்தானது தவத்தை செய்வதற்கு அதுக்கும் காரணமாயிருக்கு. சரிய கிரிய யோகம் ஞானம் என்று அந்த 4 படி இருக்குது. அந்த 4 படியிலேயே அது உதவுது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற ஞானத்தின் படிகள் 4 இருக்கு. அதுலேயும் அது அந்த அஞ்செழுத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறது. அப்போ இந்த தெளிதல் ஞானம் என்பது ஆசிரியனுடைய திருவருளால் அறியாமையும் அறிதலுமாகிய இருவகை பாசங்களும் நீங்கி தன் அறிவின் கண்ணை கேட்டல் அறிவினை கேட்கும் முறையில் கேட்டு சிந்திக்கும் முறையில சிந்தித்து பின்பு அன்பு செய்து அப்படி நாம அந்த ஆன்மா அப்படி செய்து அந்த கரணங்களிலே அது சேராது, பாச ஞானத்துல சேராத வகை அடக்கி நிற்க பெற்றோர்களுக்கு பிரிவில்லாத முதல் பணியேற்பு அது கேட்டல் ஞானத்துல பொருட்தன்மை பற்றி பேதமாய் தோன்றி தெளிந்த பின் அது கேட்டல் ஞானத்துல பிரியாத சிவன்தானே பிரிந்து தோன்றி சிந்தித்தல் ஞானத்துல பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி என்பார். அதுவும் இல்லை. அப்போ இறைவனும் நாமும் ஒத்த பொருளும் அல்ல. அத நமக்கு சிவஞான சித்தியார்ல அத நமக்கு தெளிவா சொல்லி இருப்பார். ஏன்னா அதிபதியோடு உயிர் ஒன்றாகாது என்று அதை 7ஆம் நூற்பாவுல சொல்றார். அதனால அறியாதை அறிந்து குறியாதை குறித்து அந்த கரணங்களோடும் கூடாது வாடாது குழைந்து இருப்பையாகில் பிரபஞ்ச பேதமெல்லாம்
அப்போ பிரியாத சிவன் தான் பிரிந்து தோன்றுங்கிறது அறியாதே அறிந்து அந்த கேட்டல் ஞானத்துல, சிந்தித்தல் ஞானத்தை அதை குறியாதே குறித்துங்கிறாரு. பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றுதல், பின் தெளிதல், இந்த ரெண்டும் இல்லை. நாம அவனை வேறு நில்லாத இறைவனை வேறாய் காண்பது என்பது தெரிவு காட்சி என்று. அப்படி சிவமும் நாமும் ஒன்றாக கலந்து நின்றாலும் பொருள் தன்மையால் அவன் வேறு நாம் வேறு என்பதை உணர்ந்து அதனால நாம ஒன்றாதலும் இல்லை. அப்போ அந்த நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்றெடுபன் என்றும் நிராதாரமாக என்றார். அதனால அப்படி நிற்கப் பெறுவாருக்கு பிரிதலில்லாத முதல்வன் இயல்பு கேட்ட காலத்தில பொருட்தன்மை பற்றி பேதமாய் தோன்றி தெளிந்த பின்னர் இவை இரண்டுமின்றி நேரியனும் பரியனுமாயதொரு முறைவை பற்றி எவற்றினும் ஒற்றித்து நின்று அப்படி நின்றும் ஒன்றிலும் பற்றிலனாய் வேறு தோன்றும். அப்படி தோன்றி அந்த தோன்றிய பொருள்ல நாம் அழுந்தறது நெட்டை. வியாபகமாகிய உயிர் அந்த இயல்பை இழந்து மேலும் கீழும் ஏகதேசப்பட்டு சேரருக்கு காரணம் அங்கனம் சென்று அந்தந்த பயன்களை நுகரச் செய்யும் இருவினைகளை ஆகலாம். அந்த தலை இரண்டினையும் சிவபுண்ணிய மிகுதிப்பாட்டால் ஞான நூல்தனை ஓதல் நட்பொருளை கேட்பித்தல் தான் கேட்ட நன்றாய் ஈரமில் பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்து பிறவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை என்பாரு. அப்படி நின்று அந்த ஞான பூசையின் பயனாய் நிகழ்ந்த தெளிதல் உணர்வு எனப்படும். அப்போ புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாபம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தால் இரண்டினையும் அறுத்து மேல போறது கீழே போறது. அப்புறம் இந்த உலகத்துல பிறக்காலாமானா அதுவும் கூடாது. ஞாலமோடு கீழ் மேலும் நன்னானாகி எண்ணும் இகலோகத்தை முக்தி பெறும் இவன்தான் எங்கேயல் ஞாயர் என்று கண்ணுதல் தன் நிறைவுதனில் கலந்து காயம் கடைந்தக்கால் எங்குமாய் கருது அரண் போல் நிற்பன் என்பார். அதனால அவர்கள் அந்த கரணையில் வயத்தாதல் ஆறுதல் இன்றி அந்த பாச ஞானத்துக்கு உட்படாம மேல் அங்கனம் தோன்றிய இறைவனது வியாபத்தை தலைப்பட்டு அப்படி அந்த சிவஞானம் வந்த பிறகு ஞாயிறு எவ்விடத்தில் எழுதலினாலும் அதனாலே தமக்காவது ஒரு பயனில்லை என்று தெளிந்தவராய் ஒருவாற்றானும் குறைவின்மையை அடைந்து எம்மையிலேயே சீவுமுத்தராகி மாசி நீங்கியபடி ஆடையினது வெண்மை ஆடை முழுவதும் விளங்கினார் போல இங்கிலி வாங்கும் களம் போல உழல்வதாகிய இந்த உடம்பு நீங்க பெறும் அந்த பரமுக்தியிலே தமது வியாபகம் எங்கனும் அறிவு விளங்க பெற்று முதல்வனோடு ஒத்து நிற்பார்கள். அப்போ அந்த மாணவர் கேட்கிறார், இந்த ஞானங்களை அடைவதற்கு ஏதுவாகிய உபாயங்களும் உண்டா என்று. இருக்குது, அதுக்கு வேற உபாயமும் இருக்குது என்று சொல்லி ஐவகை ஞான வேள்விகள் உள்ள அதுல பொழுது விடிந்து 5 நாழிகைக்கு ஒளி எழுந்து சிந்தனை முதலாக பூசை அக்கினி காரியம் துரிய சந்தி பரியந்தமாக மோட்ச பிரகாரத்தினாலே அந்தந்த வர்ணாசிரமத்துக்கு ஏற்றவாறு அவற்றை செய்ய வேண்டும்.
அப்படி செய்யறது கண்மயக்கியம் என்பார்கள். அப்புறம் சந்திராயணம், கிருச்சிரமம், மாசோபவாசம், அஷ்டமியாதி விரதங்களினாலே தேகத்தினை தபிக்கிறது. அது தபோயக்கியம் என்பார்கள். அப்புறம் அந்த வர்ணாசிர குணமான அந்த மந்திரத்தினை வாசகமாகவும் மானதமாகவும் சுத்த மானதமாகவும் செபித்தல் என்றது அது ஜப யக்கியம் என்பார்கள். இப்படி இந்த யஜ்ஞங்களை செய்து இருதயாதி தானங்களிலே அந்த சதாசிவ மூர்த்திகளை பலகாலம் தியானிப்பது தியான யக்கியம். இந்த நான்கும் இந்த ஆண்டு வேள்விகளும் ஒன்றுக்கொன்று அதிக பலன்களை கொடுப்பதாய் பரலோகத்திலே மகாபோகங்களை புசிப்பித்து கால இறுதியில அந்த இந்த மாதிரி பலன்களை அந்த அபாந்தர பலன்கள் சாலோகம் சாமிபனம் கொடுத்த மாதிரி இதுவும் கொடுத்து அப்புறம் காலாத புனர் சனத்தினை உண்டாக்கும். ஞான சாத்திரங்களை முன்னோடு பின் மலைபெற ஆசாரியிடத்தில் படித்தல், படித்தபடி ஒருவருக்கு அதை படிப்பித்தல், பதிபாசம் என்ற 3 பொருளும் பதி ஞான சொரூபியாக இருந்தால் அதனை மனமுதலான கரணங்களை நீக்கி பாவிக்கும்படி ஆசாரிடத்திலே கேட்டல், கேட்டபடி போதித்தல். இந்த பாசம் சடமும் மலவும் ஆகையினாலும் பசு அந்த மலசம்பதம் உடையது ஆகையினாலும் ஓர் இலக்கும் அல்லாமல் சுவாப நிர்மலனாய நித்யானந்த மயமாயுள்ள பரம்பொருளை ஆன்மாவிலே பாவிப்பது என்பது ஞான யக்கியம் என்பார்கள். ஆமா, அது கேட்டல் சிந்தித்தல். அதுல கேட்டல் ஞானத்துக்கு முன்னால ஞான நூல்தனை ஓதல், ஓதிப்பித்தல், நற்பொருளை கேட்பித்தல். தான் கேட்டல் நன்றாய்ங்கிறது ஞான குறிப்பிட்ட கேட்கிறது. அது சிவபெருமானை குருபாய் வந்து கேட்டல் ஞானத்தை பதிப்பித்தல். ஈனமில் பொருள் அதனை சிந்தித்தல். இதுவரைக்கும் நமக்கு நூல் அவசியம், அதுக்கப்புறம் அது தேவையில்லை. அதனால அங்க உண்மை நிட்டை ஒரு கால் மயங்கில் அந்த உண்மை நிட்டையிலிருந்து கலைந்தால் அதுக்கு உபாயம் என்ன என்று மாணவர் கேட்க, இப்போ அந்த நமக்கு இந்த சரியகிரிய யோகம்னு வந்து அது தகுதி பெறுதல், அப்புறம் ஞான நூல்தனை ஓதல், ஓதிப்பித்தல், அது ஞானத்தில் நிற்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே சாதனமாய் நிற்பது அந்த பஞ்சாக்கரம் தான். அப்போ அந்த பஞ்சாக்கரம் இல்லாம முக்தி அடைந்தவர்கள் யாரும் இல்லை என்பது. அதனால இங்க உபாய நிட்டையை கேட்கும்போது பஞ்சாத்திர தரிசனமாகிய 5 எழுத்து அருணுலை அது ஒரு உபாய நிட்டை. அது ஒரு உபாய நிட்டை. பஞ்சாக்கர ஓதுறது தான் உபாயம். அதனால முதல்வனுடைய திருநாமமாகிய நமச்சிவாய என்ற 5 அக்கரத்துல அந்த நகாரத்தில் திரோதான சக்தியும், மகாரத்தில் மலமும், சிகாரத்தில் சிரமும், வகாரத்தில் அருளும், யகாரத்தில் ஆன்மாவும் நிற்கும். இது நமக்கு
உண்மை விளக்கத்துல வர்றதுதான். இவை 5 முதலினும் சிவ முன்னதாக உச்சரிக்கும் போது அந்த திரோதமும் மலம் ஒரு பால் இருக்கும், நகாரம் அகாரம் ஒரு பால் இருக்கும். அருளும் சிவமும் ஒரு பால், சிவங்கிறது ஒரு பால், நமங்கிறது ஒரு பால். முன்னும் பின்னும் சூழ்ந்து நிற்க அந்த ஆன்மா நடுவுல நிற்கும். இந்த ஆன்மா அந்த அருள் அறிவித்ததனால் அறிந்து, மற்ற மலம் மறைத்ததனால் மறைப்புண்டு இங்கனம் இரண்டுடன் கூடி ஒன்றுபற்ற அது அதுவாய் நிற்றலாலும் தான் ஒரு முதலாய் வருகிற இந்த ஆன்மா அப்படி நிற்கும். ஆமா, அது அனாதியே உடையது. அஞ்ஞானம் இருக்கவும் அந்த மகாரமாகிய மலமும் நகாரமாகிய திரோதான சக்தியும் மேலிட்டு நிற்கிறாளே அந்த வகாரமாகிய அருளினும் சிகாரமாகிய சிவத்திலும் ஆசையற்று அது சனன மனத்திலே நின்று அழுந்து போக்குவரவு புரிந்து கொண்டிருக்கும். அந்த மலத்தின் கௌரவ நீக்கி அருளினாலே ஆசை உடையவர்களுக்கும் பஞ்சாக்கர உச்சரிப்பு வேண்டும். அதனால இந்த முறையினை அறிந்து சகல நிற்கள சதாசிவ மூர்த்திக்கு யகாரம் லிங்கம், வகாரம் ஞானம், சிகாரம் மேற்பதுமம், மகாரம் கண்டம், நகாரம் சிவலிங்கத்துல கீழ்ப்பதுமம், நகாரம் சத்யோஜாதம், மகாரம் வாமதேவம், சிகாரம் அகோரம், வகாரம் தத்புருஷம், யகாரம் ஈசான வக்திரமாக முகமாக திருமேனியாகவும், சகல மூர்த்திக்கு நகாரம் பதம், மகாரம் வயிறு. அதான் நாடும் திருவடிகள் நகரம்னு அந்த பாட்டு வர்றது. சிகாரம் தோள்கள், வகாரம் முகம், யகாரம் திருமுடியாக, சிறியணியாக மனமுறையினை அறிந்து பஞ்சாக்கரத்திலே கரநியாச மங்கநியாசங்களை பண்ணி, அதாவது கனிக்டிகாதி அங்குஷ்டம் அந்தமாக கரங்களிலே யகார பகார சிகார மகார நகரங்களை இதையெல்லாம் சங்கார நியாசம் பண்ணி பதம் முதல் தலையீராக, அதாவது பாதத்தில் ஆரம்பிச்சு சிரசு ஈராக அங்கங்களிலே அந்த எழுத்துக்களை அடைவிய நியாசம் பண்ணி இருதய முதலிய தானங்களிலே அந்த சட்டங்கங்களை நேசித்து, மற்ற அங்கங்களிலே பிரணவத்தை நேசித்து, கோடி சூரிய பிரபை போன்ற ஆன்மாவினது இதய கமலத்திலே பஞ்சாக்கரமே வடிவான முதல்வனை ஜெட்டங்கல உயரத்தினையும் தனக்கு வேண்டினதொரு நிறத்தினையும் உடைய சிவலிங்கமாக கற்பித்து ஐந்தெழுத்தால் பூசனை பண்ணி குண்டலினி என பெயருடைய அந்த நாபித்தானத்தில் இருக்கிற நாடி அட்ட கோணமாய்
பாம்பினது மண்டலமாக பேழை செய்திருக்கிறதனை குண்டமாக பாவித்தலினாலே அந்த ஞானாக்கினி நின்று சொருகின்றதாக பாவித்த அந்த ஞான அனலை சுழுமுனை நாடியிலே மேலே கொண்டு போய் பிரமரந்தரத்திலே வைத்து அந்த அனல் பொறியோடு ஏகோபவிக்கிறதாக பாவித்து அதனாலே இந்த ஆன்மா சுத்தனாய் கீழே இறங்கி நாபில் இருக்கிற அக்கினியிலே கூட்டி அந்த சதாசிவனை பூசித்து அந்த நாடியிலிருந்து மேலே புறப்பட்டு விந்துதானத்தை அடைந்திருக்கிற அமிர்ததாரையாக பெருகுவதை மனதாகிய பாத்திரத்திலே வாங்கி இடகளை பிங்களைகளாகிற சுருக்கு சுருபங்களினாலே அந்த அஞ்சலத்தை உச்சரித்து ஓமம் செய்து கருவி கரணாதிகளை விட்டு சென்று கூடுதலுக்கரிய புரிப மத்தியிலே பொருந்தி தன்னுடைய வாதீனமின்றி அருளின்படி நின்று அப்போ நாம் என்ற அந்த உணர்வு நீங்கி அருளின்படி நின்று அதுதான் இறைவனி நின்று சரத்காலத்து சந்திரப்பிரபி போல தியானித்து நாடோறும் தனக்கு இயன்ற மந்திர ஜபம் செய்து ஒரு காலம் காணப்படாதிருக்கின்ற சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராகு கேதுக்கள் உபராகத்துல சந்திராதித்தர் மாட்டு காணப்படுமாறு போல முப்பொருள்களில் யான் இதனை அறிந்தேன் யான் இதனை அறிகின்றேன் என்னும் அறிவுக்கு விடயமாய் தோன்றும் ஏனை பசுபாசங்கள் போல சிறிதும் புலனாகாதபடி அந்த பதிப்பொருள் உச்சரிப்பிலாம் ஆன்மாவின் மாட்டு அந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் தோன்றுவது போல அந்த பாவன காலத்துல விளங்கி தோன்றும். அது கிரகண காலத்துல தோன்றுவது போல பாவன காலத்துல தோன்றும் என்று அவனுக்கு சொன்னார். மாணவன் இந்த நிட்டை பிரிந்த காலத்தில் ஞானிகளுக்கு புறபூசையில் விருப்பம் உண்டாக வேண்டுமோ என்று கேட்டான். அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், இந்த அகப்பூசை ஒழிந்து புறத்திலும் முதல்வனை அரிசிக்க வேண்டும். அப்படி அரிசிப்பதற்கு அந்த பெருமானுக்கு சாத்துதலுக்குரிய பூவை அந்த பூவாக எதை பயன்படுத்தினா மரத்தின் கீழ் உதிர்ந்த புஷ்பங்களையும் திருமஞ்சனம் முதலவாற்றையும் கூட்டி வைத்துக் கொண்டு சிவபெருமானை ஞானத்தினாலே முதல் அந்த இதய கமலத்திலே பாவித்தபடி ஆசன மூர்த்திமான புறத்திலே சணிகசிங்கத்திலே ஆதல் ஆசாரியர் கொடுத்த அந்த பானலிங்கத்திலே ஆதல் பூசை பண்ணு. எந்த பூசையை பண்ணுகிற போது குறைபாலும் மந்திர கிரியா பாவனா திரவியங்களில் நின்று அந்த
அதுல உள்ள குறைபாடுகள்னால வைகல்பத்தால் உண்டான புண்ணிய பாபங்களுக்கு நமக்கென போதாது. முதல்வன் கூட்டின கரணங்களையும் கொடுத்த திறமைகளையும் கொண்டு அவன் ஏவினபடியே செய்தோம் என்று அதான் அந்த அருள்வழி நிற்கிறது. அறம்பாவங்களுக்கு நாம் எண்கடவோம் என்று அது செய்யா செயலாக செய்தார். அந்த பணியறன் என்று பதியாக முதல்வனை எண்ணிறந்த காலம் அறியாமையிலிருந்து ஆசாரியன் உபதேசத்தை இதனாலே முதல்வன் பதி என்று நாம் அடிமை என்று அறிந்த பின்பு உள்ளும் புறமும் ஆமா அந்த பேதமர எவ்விடத்து முதல்வனை அந்த முதல்வனுக்கு அடிமை தொழில் செய்தலே நல்ல அடியார்பைய தொழிலா. இதுதான் ஆமா. அப்போ இறைவன் அகம்புறம் என்ற பிரிவின்றி உலகத்தாருக்கு சிறிதும் தோன்றாதவாறு மறைந்து உடனாய் நிற்கும் அந்த விறகில இருக்கிற தீ போலவும் மந்ததர மலபாகம் உடையாருக்கு ஒருவாற்றானும் ஒருவாற்றால் தோன்றியும் தோன்றாது மறைந்து உடனாய் நிற்கின்ற பாலிலே நெய் போலவும் மந்த மல பக்குவம் உடையாருக்கு அந்த புணர்படி விளங்கி தோன்றுவதாய் உடனாய் நிற்கும். அது பழத்தின் ரசம் போலவும் தீவிர மலபாகம் உடையாருக்கு இனிது விளங்கி தோன்றிடினும் பிரித்து அறியப்படாது உடனாய் நிற்கும் எள்ளில் எண்ணெய் போலவும் யாண்டு முழனாதலாம். மேற்கூறியபடி நாம் அகத்திலோ புறத்திலோ யாண்டும் வந்தித்து வழிபடினும் அணக்கிரகிக்கும் என்பதே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. அதான் அதை சிவபிரகாச அகம்புறம் என்றிருந்தால் அர்ச்சனை புரியும் இந்த சகந்தனி என்று சொல்லுவான். அகம்புறம் என்றான் இரண்டுமின்றி எல்லாம் தமமாயமாக நிகழ்ந்திட மகிழ்ந்து வாரும் நீர்கள் அகம்புறம் எனாத செம்மையார் நன்மையாரை என்று. அகத்திலையும் புறத்திலையும் ஒரே மாதிரி உணர்வு தோன்றும். இறைவன் ஔபசிலேடிகமாய் எல்லா பொருளுக்கும் அகத்திலையும் புறத்திலையும் மிகிறான். எனவே அந்த இறைவனை ரெண்டு இடத்திலையும் அகத்திலே காண்பது போல புறத்திலையும் கண்டாதான் நமக்கு இந்த சிவஞானம் விளங்கி இருக்கிறது என்பது உறுதி செய்யப்படும். அதனால அந்த அஞ்சனம் ஆன்மாவின் கண்ணதாகிய பாதனா மலர் நீக்கல் உருவாருக்கு அகபூசியில் அவ்வாறு வழிபடுதல் ஒருதலையான் வேண்டும். இறைவன் அறிவுக்குள்ளே விளங்கி தோன்றி அந்த மலவாசனையை பற்றறத் துடைத்து இந்த ஆன்மாவை தீ இரும்பச் செய்வது போல உயிரை தன்வசமாக்கி இறைவனுக்குரிய முற்றுணர்வு முதலிய எண் குணங்களும் அந்த உப்பானது தன்னை சார்ந்த அப்புக்கு தன் உருவப் பரப்பியெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் என்பான். அப்படி அந்த எண்குணங்களும் படிகம் போல சார்ந்ததன் வண்ணமாம் இயல்புடைய ஆன்மாவுக்குரிய குணமாம் படி அந்த அத்துவித இயல்பானே இந்த ஆன்மாவின் மாட்டு விளங்கி
தோன்றுதலாகிய தனது பேரானந்த பெருஞ்செல்வம் முழுவதும் இவனதாகச் செய்வதற்கு உரிமையுடைய விசேட இயைபுடைத்து ஆகலான். அந்த புறப்பூசையை காட்டிலும் அகப்பூசை விசேஷம் உடைத்து என்பார். அப்போ அந்த சங்கராந்தவாதி ஆன்மாக்கள் அந்த பதியை கூடமிடத்து திருவடிஞானமாகிய பதிஞானத்தால் அடையலாமோ அல்லது மனம் முதலியவற்றால் அடையலாமோ என்று. ஏன்னா அவன் இந்த கருவிகள் சிகாரணமாகி சிவத்தை காட்டும் என்று சொல்பவன். அதனால அவன் அப்படி கேட்க இந்திரிய வியாபார ஞானமும் வாசக வாச்சிய ஞானமும் புத்தி விருத்தி ஞானமும் இந்த பதியினை எக்காலத்தும் கிட்டமாட்டாது. ஆகையாலும் அந்த பதியினுடைய சொரூபமானது பிரசித்தியான சுயம் பிரகாச ஞானமாகையாலும் இந்த ஆன்மாவும் யான் இயல்பு முதலிய உறுப்புகளால் கூடிய தேகமோ இந்திரிய கூட்டமோ என்னும் குற்றம் அகல என்னுடைய சொரூபத்தினை அறிகின்றேன் இல்லை என்னும் சந்தேகம் தீரும்படிக்கு பதி தனது ஞான சக்தியை ஆன்மாவினிடத்திலே பிரகாசிக்கச் செய்து அதனால் ஆன்மஸ்வரூபித்தனையும் தரிசிப்பிப்பான். ஆகையாலும் முதல்வனை பதிஞானத்தினாலே அணைய வேண்டும் என்பது உலகத்தில் பதார்த்தங்களுக்கு எல்லாம் காட்டாய் நிற்கிற கண்ணானது தன்னையும் அறிய மாட்டாது. அன்றியும் அது தனக்கு காரணமாய் நின்று சீவிப்பிக்கிற கரணங்களையும் இது என்று அறிய மாட்டாது. அவைகளுக்கு அந்த கரணங்களுக்கும் காட்டாய் நிற்கின்ற நாமே எல்லாவற்றிற்கும் காட்டாய் நிற்கிறோம் என்று தன்னையும் அறிய மாட்டாத அந்த கரணங்களுக்கும் தமக்கு மேலாய் பிராணனுமாய் இருக்கின்ற இந்த ஆன்மாவையும் அறிய மாட்டாது. இந்த கருணாதிகளை கொண்டு உணர்வதாகிய சுகதுக்க மோகங்களை புசிப்பிக்கின்றோம் என்று உணர்வையும் ஆன்மா அறிய மாட்டாது. அந்த ஆன்மாவும் தனக்கு மேலாய் உயிருக்கு உயிராய் தன் அறிவிலே நின்று உணர்த்துகின்ற அந்த முதல்வனையும் உணரமாட்டாது. ஆதலினால் இவைகள் இப்படி ஒன்றுக்கொன்று நூன விருத்தியும் அதிக விருத்தியுமாய் காரியப்படும் முறைமையை அறிந்து இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கிற முதல்வன் பக்குவ ஆன்மாக்களுக்கு தற்சொரூபத்தினை காட்டி அந்த ஆன்ம போதத்தினையும் தரிசித்து அந்த முதல்வன் கரணங்களிடத்திலும் அணுப்புரட்டனா வியாபித்து அவைகளால் தான் காணப்படாமைக்கு அதற்கு வேறாய் நிற்பன். இப்படி அந்த முதல்வன் வியாபித்து நிற்கும் முறைமையை ஆன்மாவிடத்திலே கண்டு மயக்க வியற்பம் என்று முதல்வனுடைய திருவடியை எப்பொழுதும் நினைத்திருக்கில் பாசங்களை விட்டு நீங்காம். அந்த பாசங்கள் நம்ம விட்டு நீங்கிடும். நீங்காது கலந்திடினும் அந்த சிவபாவனையை விடாது செய்து முதல்வன் அவன் திருவடி ஞானத்தாலே சேரலை பொடுத்த முடியாது. இப்படி செய்கின்ற இந்த சாதனத்துக்கெல்லாம்
கருவியாய் சாதனமாய் நிற்பது இந்த ஐந்தெழுத்து. அதனால இந்த ஐந்தெழுத்து என்பது அந்த சிவத்தின் உருவமாகவே நிற்கிறது. ஆமா, இயன்றத இங்க நமக்கு உணர்த்துகிறார். அதனால இந்த ஐந்தெழுத்து என்பது இந்த ஆன்மாக்களுக்கு அந்த முக்தி பெற்று அந்த முக்தி பெற்றினை பெறுத வரைக்கும் எல்லா நிலைகளிலும் கருவியாக இருக்கிறது என்பது. ஆமா, அந்த இதை நாம போன தடவை அந்த வகுப்புல பார்த்த மாதிரி அந்த அஞ்செழுத்து என்பது அஞ்செழுத்து நமக்கு முச்சி கரை சேர்க்கின்ற புனையாக இருக்கிறது. அதனால ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே என்று மணிவாசகரும் சொல்கிறார். எனவே இந்த அஞ்செழுத்து என்பது இப்ப நாம விபூதி பூசுறோம். விபூதி அது மேலான செல்வம். அந்த விபூதி அது சிவபெருமானின்னு சொல்றோம். இத 32 தானங்களிலும் 16 தானங்களிலே இல்லது 8 தானங்களிலோ 5 தானங்களிலோ தரிக்கிறோம். இது 32 தானங்கள் அப்படின்னு சொன்னா தலை, நெற்றி, 2 காதுகள் 4 ஆச்சு, 2 கண்ணு 6 ஆச்சு, 2 மூக்கு 8, அப்புறம் வாய், கழுத்து 10, 2 தோள் 12, 2 முழங்கை 14, 2 மணிக்கட்டு 16, பிறகு மார்பு 17, விழாப்புறத்துல 2 பக்கமும் 19, அப்புறம் உதரம் ஒப்பிள் தானத்துல 20, அப்புறம் குய்யாத்தானம் 21, 22 ஜகனம், ஜகனம்ங்கிறது பிரிட்டம் 23, 24 தொடைகள் 2, முழந்தாள் 2 28, கணுக்கால் 2 30, பாத 2 32 என்று இப்படி 32 தானங்கள். இவற்றுக்கு அதிதேவதைகள் அட்டமூர்த்திகளும், அட்டமூர்த்திங்கிறது நில வடிவாய் நிற்கின்ற சர்வனும், நீர் வடிவாய் நிற்கின்ற பவனும், தீ வடிவாய் இருக்கிற ருத்ராய நமகங்களும், காற்று வடிவாய் நிற்கிற உக்ரனும், ஆகாய வடிவாய் நிற்கின்ற பீமனும், யாகம் செய்கின்ற ஆன்மா அது பசுபதி, சந்திரன் மகாதேவன், மற்றும் ஈசானம் அது சூரியன் என்ற இந்த 8 அட்டமூர்த்தமும், அட்டபித்தேஸ்வரரும், அனந்தர், சூக்குமர், சிவோத்தமர், ஏகநேசர், ஏகருத்தரர், ஸ்ரீமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டி என்று சொல்லக்கூடிய 8 பேரும், அட்டதிக்கு பாகலரும், இந்திரன், அக்கினி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்பவரும், அட்டபசுக்களும், அவர்கள் இயற்கையின் மூலப்பொருள்களை காப்பவர்கள்.
8 வேதகால தெய்வங்கள்: தரா, துருவா, சோமா, அகா, அனில, அனலா, பிரத்யூஷா மற்றும் பிரபாசா என்று சொல்லக்கூடிய இந்த 8 பேர் ஆக இந்த 32 பேர்களும் அந்த தானங்களுக்கு அதிதெய்வங்களாக இருக்கிறார்கள். 16 தானம்ங்கிறது சிரசு, நெற்றி, 2 காது, கழுத்து, 2 தோள்கள், முழங்கை 2, மணிக்கட்டு 2, மார்பு, அடிவயிறு, விலாப்புறம் 2, முதுகு என்ற 16. இவற்றுக்கு அதிதேவைகள் சிவம், சக்தி, சதாசிவம், ஈசன், வித்தை, வாமை முதலிய நகசக்திகளும், அசுவினி தேவர்கள் 2 ஆக 16 பேர். 8 தானம் என்பது தலை, நெற்றி, 2 காது, 2 தோள்கள், மார்பு, தொப்புள் என்ற 8. இவற்றுக்கு அதிதேவதைகள் பிரம்மாவும் அத்திரி முதலிய சப்த ரிஷிகளும். 5 தானம்ங்கிறது நெற்றி, 2 தோடு, நெஞ்சி, கொப்புள் என்ற 5. அந்தந்த தானங்களிலே தரிக்கப்படுகின்ற விபூதியினால் அந்தந்த தானங்களுக்குரிய கழிவுகளால் செய்யப்படும் பாவங்கள் நீங்கும் என்று பிருகஜாபால உபனிஷத்து சொல்கிறது. நெற்றியில இடப்படுகின்ற முதலாவது ரேகை கார்காபத்தியத்தையும், அகார அட்சரத்தையும், ராசத குணத்தையும், கோலோகத்தையும், ஆன்மாவையும், கிரியாசக்தியையும், இருக்கு வேதத்தையும், காலை சுயனத்தையும், மகேஸ்வரனையும் உணர்த்தும். ஆமா, ஆகபனியம் என்பது இது கார்காபத்தியம். கார்காபத்தியம் வீட்டுல இல்லத்துல சமையலுக்கும் நித்யாக்கினி கோத்திரத்துக்கும் பயன்படுத்தி, 2வது ரேகை தட்சிணாக்கினியும். அந்த தட்சிணாக்கினி என்பது தெற்கு திசையில் பேணப்படும். அது ஆபத்துகளை கடுக்கிற சக்தி. உகாரத்தையும், சத்துவ குணத்தையும், அந்தரிஷத்தையும், அந்தரான்மாவையும், இச்சாசக்தியையும், யஜுர்வேதத்தையும், உச்சித்த வனத்தையும், சதாசிவரையும் உணர்த்தும். 3வது ரேகை அது ஆகவினியம் என்ற அக்கினியையும். ஆகவினியம் என்பது யாகங்கள் வளர்க்கப்படுறது. மகாரத்தையும், தாமச குணத்தையும், திரிலோகத்தையும், பரமான்மாவையும், ஞானாசக்தியையும், சாமவேதத்தையும், மாலை சயவனத்தையும், சதாசிவரையும் உணர்த்தும். எனவே இப்படி மேற்கூறிய ஏதுக்களால் இந்த சிவபஸ்மமாகிய திருவெண்ணீற்றை அனாதி ஆன்மாவை பற்றியுள்ள பாச இருள் எரிய 16 இடங்களில் விதிப்படி தரித்தல் மாண்பு. அப்படி தரித்து சர்வஜத்துவம், சர்வ கத்திருத்துவம், சர்வ அனுக்கிரகம் முதலிய அரிய பெரிய குணங்களை தமக்கே உரியவனாகி ஆரண முடிகள் கொண்டாடுகின்ற அந்த பராசக்தி சமேத பரமசிவத்தின் திருவருளை அடைவதற்கு அவரது திருநாமமாகிய பஞ்சாக்கர ஜபம் இன்றியமையாது வேண்டப்படும். அந்த ஜபத்தின் வாயிலாக எய்தப்பெறும் தியான யோக சமாதிக்கும் பரம சாத்காரத்துக்கும் அந்த நாமம் அது சாதனமாய் இருத்தலாம், அந்தரங்க சாதனமாய் இருத்தலாம்.
அத்தகைய சகல வேத ஜீவரத்தனமாகிய சிவமூல மந்திரத்தின் சிரத்தினையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நகார முதலாகவும் சிகார முதலாகவும் உள்ள இந்த ஸ்ரீ பஞ்சாக்கர பேதங்கள் சைவர்கள் யாவருக்கும் அவரவர் பக்குவத்துக்கேற்ப மூல மந்திரமாய் உள்ளன. ஸ்ரீ பஞ்சாக்கரம் ஸ்ரீருத்திரத்தின் மத்தியிலே இருக்கிறது. ஸ்ரீருத்திரம் 7 காண்டங்களோடு கூடி யஜுர்வேதத்தின் 4வது காண்டத்திலும், அந்த 4வது காண்டம் யஜுர்வேத மத்தியிலே இருக்கிறது. அந்த யஜுர்வேதம் திரவி என்னும் பெயருடைய ரிக் யஜுர் சாம வேதங்களின் மத்தியிலே இருக்கிறது. அதர்வேதன வேதம் இவற்றுள் அடங்குவது. இந்த மகா மந்திரம் வேத ஹிருதயமாய் இருப்பதனால் இதனாலே எல்லா வேதங்களும் பிரகாசித்து ஒளிபெறுகின்றன. இதன் உண்மையை வேதனாங்கினும் மெய்ப்பொருளாவது என்றும் அருமறையின் அகத்தானை என்றும் தமிழ் வேதம் எடுத்து முழங்கியது. இந்த பஞ்சாக்கரம் ஓரெழுத்து முதல் 16 எழுத்துக்கள் வரையிலும் பீஜங்களது சேர்க்கையால் அதனுடைய தொகை ஏறியும் குறைந்து வரும். அப்படி பல்தரப்பட்டு பல்வகை சித்தியின் பொருட்டு வரினும் அவை யாவும் பஞ்சாக்கரமே என்று சொல்லப்படும். இந்த பஞ்சாக்கரம் பிரணவத்தின் பொருளாய் இருப்பதினாலும் அந்த பிரணவத்தை போன்று அது பிருகத் மந்திரமாதலாலும் அது பரம பாவனாகரமான மோட்ச மந்திரமாக இருக்கிறது. இந்த மகா மந்திரம் 5 எழுத்தோடு கூடியது. இதன் முதலிலே பிரணவம் இல்லை. அந்த பிரணவத்தை சேர்த்தால் அந்த பஞ்சாக்கரம் என்ற பெயர் நீங்கி ஷடாட்சரம் என பெயர் பெறும். பிரணவம் வெறி துயண்டு வேண்டாது உச்சரிக்கப்படுவது போல பஞ்சாட்சரமும் வேறொன்றின் துணை இல்லாமல் ஜபிக்கப்படுதலால் இரண்டும் தம்மில் வேறுபடாத ஒரே மந்திரமாகும். பிரணவம் என்ற தனி மந்திரம் ஓம் என்று சொல்லப்படும். அதை சமஷ்டி பிரணவம் என்றும் வேட்டி பிரணவம் என்றும் இருவகைப்படும். இந்த சமஷ்டி பிரணவமாவது தொகுத்து கூறுவது, அது ஓம் என்பது. வேட்டி பிரணமாவது பகுத்து கூறுவது, அது அகர உகர மகரம் விந்து நாதம் என்பது. இந்த வேட்டி பிரணமாகிய அகார உகார மகாரம் என்னும் 3 முறையே இறந்த கால நிகழ்கால எதிர்காலங்களையும் சாத்விக ராச தாமச குணங்களையும் பிரம்ம விஷ்ணு ருத்திரர்களையும் கார்காபத்தியம் ஆகபினியம் இந்த தட்சிணாக்கினி என்பவற்றையும் ரிக்கியஜி சாம வேதங்களையும் உணர்த்தா நிற்கும். அகாரம் வாய் திறந்ததினாலே சிருஷ்டியையும், உகாரம் இதழ் குவிதலினாலே திதியையும், மகாரம் வாய் மூடுதலினாலே சம்ஹாரத்தையும் குறிக்கின்றமையால் எல்லா உலகங்களும் எல்லா சுருதிகளும் இந்த பிரணவத்தில தோன்றி நின்று ஒடுங்கும் என்பது பெறப்படுகிறது. மேலும் பிரதமம் தாரகாகாரம் திவிதியும் தண்டமுச்சியதே தீருதீயம் குண்டலாகாரம் சதுர்த்தம் அர்த்த சந்திரகம் பஞ்சமம் பிந்து சம்யுக்தம் பிரணவம் பஞ்சலட்சணம் என்று சிவாகமும் போசிக்கின்றவாறு இந்த பிரணவத்தில முதல் உறுப்பு நட்சத்திரமும், 2வது தண்டாகாரமும், 3வது வட்ட வடிவும், 4வது அர்த்தச்சந்திர வடிவும், 5வது பிந்துவோடு கூடின வடிவமாகிய 5 இலக்கணம் உடையது. ஆதலின் பிரணவம் 5 கலைகளை உடையது ஆயிற்று. அந்த பிரணவத்தின் 5 கூறுகள் பஞ்சலட்சணங்கள் என்பார்கள். ஆகாரம் பிரபஞ்ச படைப்பு தொழிலை குறிப்பது.
பிரம்மா மற்றும் விழிப்புணர்வு நிலையை, நனவு நிலையை குறிக்கும் வடிவம். உகாரம் காத்தல் தொழிலை குறிக்கிறது. விஷ்ணு மற்றும் கனவு நிலையை, சொப்பன அபத்தையை குறிக்கும். மகாரம் அழித்தல் அல்லது ஒடுக்குதல் தொழிலை குறிக்கும். அது சுளுத்தி நிலையை குறிக்கும். பிந்து ஒலி அடங்கும் புள்ளியை குறிக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது காரண நிலை. நாதம் எல்லையற்ற பிரபஞ்ச ஒலியாகிய ஓங்காரத்தின் நீட்சியை குறிக்கிறது. முக்தி மற்றும் துரிய நிலையை குறிக்கும் அதிர்வு. மேலும் அந்த இருக்கு வேதத்தின் முதல் மந்திரத்துல அகாரம், மத்திய மந்திரத்துல உகாரம், சாம வேதத்து அந்திய மந்திரத்துல மகாரமும் போந்தமையும் இருக்கு வேதம் முதலிய மூன்றும் பிரணவஸ்வரூபம் என்பது. பிரணவத்தை விளக்கவே இரண்டாவது இருக்கக்கூடிய யஜுர்வேதம் எழுந்து முதலிலும் இறுதியிலும் பிரணவத்தை சொல்லி மத்தியில் பஞ்சாக்கரத்தை ஓதி பொலிவு எய்தியது. இதனால் பிரணவமே பஞ்சாக்கரமாயிற்று. மேலே கூறிய பிரணவ இலக்கண 5 முதல் 2 உறுப்பாகிய தாரகார தண்டாகாரங்கள் ஏனைய 3 உறுப்புகளிலும் நீங்கி நிற்கும்படி முற்றியக்கம் பெறாமையால் அது ஊமை எழுத்து என்றும் பிள்ளையார் சுழி என்றும் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவே ஊ என்ற குறி. இதற்கு காரணம், அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தை ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்து உரின் ஆமையகத்தினில் 5 அடங்கிடும். ஓமயம் முற்றது உள்ளொடி பெற்றது, நாமயமற்றது நாம் அறிவோம் என்று திருமூலர் சொல்லுவார். இந்த 4 வகை வாக்குகள் மிகவும் தூலமான. வகிரி வாக்கு சகல 5 தூலமாகிய மத்திமை வாக்கு, கேவல 5 சுக்கமாகிய பைசந்தி வாக்கு, யோகாபைத்தையிலும் மிகவும் சூக்கியமாக சூக்குமை வாக்கு சுத்த 5 செயல்படும். அது பற்றித்தான் வாக்குகள் அபத்தைக்கு ஏதுவாம் கருவிகளாக எண்ணப்படவில்லை. மேற்கூறிய 4 வகை 5 விலை 4 வகை வாக்குகள் செயல்படுங்கால் சாக்கரம் முதலிய 5 முதலிய அது சாக்கரத்துல தூல தமமாகவும் சொப்பனத்துல தூல தரமாகவும் சுளுத்தியில தூலமாகவும் துரியத்துல சூக்கமமாகவும் துரிய அதீதத்துல அதிசூக்கமம் என்னும் நிலையில் செயல்படும். அதிசூக்கமே ஊமை எழுத்து என்றும் ஏனவை பேசும் எழுத்து என்றும் மறைபொருள் கூற்றாக கூறப்பட்டன. அதிகாரம் கீழால் அபத்தையாதலின் இங்கு கூறப்பட்ட பேசும் எழுத்து ஊமை எழுத்து என்பன கீழால் அபத்தையில் செயல்படுவதாகி மத்திமை வாக்கின் அதிசூக்கமும் சூக்குமம் என்பவற்றை யாம் தூலதமும் தூலதரத்திலும் தூலதரம் தூலத்திலும் தூலம் சூக்குமத்திலும் ஒடுங்கி பின்பு சூக்கமம் அதிசூக்கமத்திலே ஒடுங்கிவிட்டால் பெத்த நிலையில் உள்ள உயிர் புறப்பொருள்கள் யாதொன்றையும் அறிய மாட்டாது உணர்வை முற்றிலுமாக இழந்து பிரகிருதி மயமாகவே கிடக்கும். இதுவே கீழாலபத்தையில் துரியாதீதத்தின் நிலைமை. இதனையே ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்துவரின் ஆமையகத்திலே 5 அடங்கிடும் என்றார். ஆமை என்றது உயிரை, இது உருவகம். அத நாம இந்த திருவருள் பயன் 94 படுத்திருக்கோம். அதை சொல்லி இருக்கிறார். அந்த அணைந்தோர் தன்மை புலநடக்கி தம்முதற்கண் புக்குருவார் போதார் தல நடக்கும் ஆமை தக என்று
அங்க ஆமை உயிரைத்தான் சொல்லப்படுது. இது உருவகம். 5 புலன்களின் மேல் சென்று அவற்றை கவர்கின்ற உணர்வு. அந்த உணர்வு சிறிதும் வெளிச்செல்லாது உயிரோடு உயிராய் ஒட்டி கிடத்த ஆமையின் 5 உறுப்புகள் அதனது ஓட்டுக்குள்ளே அடங்கி வெளித்தோன்றாது இருத்தலோடு ஒத்திருத்தல் பற்றி உயிர் ஆமையாக உருவம் செய்யப்பட்டது. சுழித்து துரியங்களிலும் 5 அடங்கி இருப்பின் சித்தமும் பிராணனும் செயல்படுதலால் அவற்றின் வாசனை சிறிதாயினும் இருக்கும் என்ற அந்த எண்ணுவதற்கு அங்கு இடம் இருக்குது. உயிர்ப்பு அடங்கிவிட்டமையால் அதீதத்தில் அவ்வாறு எண்ண சிறிதும் இடமில்லாமை பற்றி இவ்விடத்தில் தானே 5 அடங்கியிடும் என்று கூறினார். அப்படி தமோமயமாய் இருள்மயமாய் நிற்கும் அதீத நிலையை சிவத்தில் அழிந்து ஒளிமயமாய் நிற்கும் நிலையாக கூறுபவர் யாதும் அறியாதவர் என்பதை உணர்த்துதற்கு பின்னிரண்டு இடங்களிலே கூறினார். அவற்றுள் ஓம் என்றது அதன் உண்மை பொருளாய் நிற்கும் சிவத்தை, சுத்த துரியாதீதத்தில் சிவத்தை அடைந்த சிவமான உயிர் இருள் முழுவதும் ஒளிமயமானதாகும். அதனால அது நாம் என்ற சிவபோதமும் இல்லாததாகும். அந்த நிலையை நாம் அறிந்துள்ளோம் என்பது பின்னிரண்டு அடிகளினுடைய பொருள். எனவே இங்க இந்த பாட்டுல அந்த குறி பிரணவ சம்பந்தமாய் இருப்பதால் சன்மார்க்கராய் உள்ளவர்கள் எதையாவது ஒன்றை எழுத ஆரம்பிக்கிற போது இதை முதற்கண்ணே எழுதும் சம்பிரதாயம் கொண்டுள்ளார்கள். அகாரம் பிரம்மாணம் நபவ், உகாரம் விஷ்ணு ஹிருதயே, மகாரம் ருத்ரம் குரு மத்தியே, ஓங்காரமாகிய பிரணவம் சர்வேஸ்வரம் துவாதசாந்தே என்று சுருதி சொல்கிறது. பிரணவத்தின் முதல் கூறியாகிய அகாரம் பிரம்மனுக்கும், இரண்டாவது கூறியாகிற உகாரம் விஷ்ணுவுக்கும், மூன்றாவது கூறாகிய மகாரம் ருத்ரனுக்கும், ஓங்காரமாகிய பிரணவம் சர்வ ஈஸ்வரராகிய திருமூர்த்தி பரருக்கும் உரியன என்றும், இவர்கள் முறையிலே நாபியிலும் இருதயத்திலும் புருவ மத்தியிலும் துவாதசாந்தத்திலும் வீற்றிருக்கிறார்கள் என்றும் தெளியப்படுகின்றது. இந்த மும்மூர்த்திகளுக்கு பிறப்பிடமாயும் மும்மூர்த்தி அதீதராம் பரப்பிரமத்துக்கு இருப்பிடமாயும் உள்ள இந்த பிரணவம் என்ற ஏகாட்சர மந்திரமே யோகிகளால் தியானிக்கப்படுவது. இது அன்றியும் சாமவேத சாரமாகிய சாந்தோக்கிய உபனிஷத்தின் கண்ணுள்ள தத்துவமசி என்னும் மகா வாக்கியத்துக்கு பொருள் தத் என்னும் அந்த பரமான்மாவாகிய பிரமத்துக்கும், துவம் என்னும் ஆன்மாவாகிய உயிருக்கும், அசி அருட்சக்தி வாயிலாக எய்தும் ஐக்கியத்துக்குமாம் என்று பெறப்படுகின்றது. அன்றியும் இந்த பஞ்சாட்சரத்தினும் சிவ என்பது பரமான்மாவாகிய பதிக்கும், ய என்பது சிவான்மாவாகிய பசுவுக்கும் அப்படி எழுத்தா இருக்கிறது. அருட்பராசக்தி வாயிலாக ஐக்கியம் உண்டாகும் என்று அர்த்தம் பிரகாசிக்கின்றது. இதனாலே தத்துவமசியும் பிரணவமும் பஞ்சாட்சரமும் ஒரு பொருளையே விளக்கி எழுந்தவைகள் என்பது ஞானிகள் துணிவார்கள். அதை நாம நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இங்க சொல்கிறார், நாதாந்த நாடகத்தை அருள் செய்தி, நன்றாக அருள் செய்தி. அந்த ஆட்டத்தை பத்தி அவன் 5 விதமான நடங்கள் அதை அருள் செய்தார். இப்போ அந்த நாதாந்த நாடகத்தை அவன் செய்தாலும் இந்த ஆன்மா தன் பங்கிலே என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 5 எழுத்தை ஓதி சாதனை செய்யணும். அதுக்கு சாதனமா இருப்பது இந்த 5 எழுத்து. ஓதியிற 5 எழுத்தும் உள்ளபடி எதுக்கு? தீது அறவே. அப்போ தீது
நகாரம் அகாரம் அது அறுபதற்கு. அது எங்க இருக்கு? யகாரத்துல இருக்கு. அது தீது அறுதற்கும் சிவம் உறுதற்கும் அஞ்செழுத்து சாதனமா இருக்கு. அந்த அஞ்செழுத்து ஏதாகில் அந்த எழுத்து நமக்கு நித்திய நிலையை தருவது இந்த அஞ்செழுத்துனா, அந்த அஞ்செழுத்து அழியும் எழுத்தாகி விடுமோ? அப்போ அழிகிற ஒரு எழுத்து அழியாத பலனை தருமோ என்பது அங்க கேட்கப்படுகிறது கேள்வி. ஏன்னா காரணத்தின் தன்மைதான் காரியத்துல இருக்கும். இப்ப தத்துவங்கள் அவை சடம் நிலையில்லாததுன்னா அதை துணையாக கொண்டு அறிகிற பொருளும் அப்படித்தான் இருக்கும். அதனால இங்க இந்த கேள்வி வருது. இந்த அஞ்செழுத்து அழிவதா இருக்கிறதுனால இதனுடைய பயன் எப்படி அழியாததா இருக்கும் என்பது தஞ்ச அருட்குறிவே சாட்சி. அப்போ இந்த ஆன்மாவுக்கு தஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த சிவபரம்பொருளே எனக்கு இதை உணர்த்தி அருள வேண்டும். அப்போ ஒடுக்க முறைக்கனாகும் 36வது தத்துவம் நாதம். அதை கடந்த நிலை நாதாந்த நிலை. அதாவது தத்துவ அதீத நிலை. அப்ப தத்துவங்களை கடந்து நிலை அப்படின்னா தத்துவங்களை எப்படி கடக்கிறது என்பது அடுத்த கேள்வி. தத்துவங்களை எப்படி கடக்கிறது அப்படின்னா அது நமக்கு சொல்லுவாரு. அதாவது இந்த தத்துவங்களை விடுறதுன்னா ஒடுங்கிடா கரணம் தானே. ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுங்க ஒடுங்கிடும் என்று நின்றது ஒடுங்கிடா. கரணமெல்லாம் ஒடுங்க ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒடுங்கும். அப்போ அந்த கருவிகளை எப்படி விடணும்? வேறாய் ஒடுங்கினேன் அன்றி மற்ற உண்மையை உணரணாது என்பார். அப்போ இந்த கருவிகளை வேறாக கண்டு நாம் அதை விடணும். அதனால இப்ப ஆன்மாத்தனை இந்திரியத்தின் வேறாவான் காணவே. அப்போ வேறாக காணவேனா கருவிகளை விட்டாலும் அங்க காட்சி நிகழ்கிறது என்பது இங்க பெறப்படுது. அப்போ அந்த காட்சி கருவிகளை சார்ந்து நாம பெறுகிற விடய காட்சி அல்ல, விபரீத காட்சி அல்ல. அப்போ இந்த கருவிகளை பார்க்கக்கூடிய அதை காட்டக்கூடிய அந்த கருவி இதை விட பிரகாசம் கூடனதா இருக்கணும். அப்போ இந்த பாச ஞானத்தை விட்டா அடுத்த ஞானம் எது அப்படின்னா அது பதிஞானம் ஒண்ணுதான். அதை ஏற்கனவே நமக்கு அந்த 69வது பாட்டு சிவப்பிரகாசத்துல சொல்லி இருக்கிறார். பன்னிறங் கபரும் தொன்மை படுக நேடு ஒளியும் பன்மை மண்ணிலங்கு இயல்பும் தந்த வளரொளி போல் வையம் தன்னகம் போய் நல் சிற்சடங்களின் தன்மைதாவான் நல்லனம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார். அதனால ஞானம் ஒன்று அவன் கருவிகள் மூலம் அறிவிப்பது, இல்லைன்னா நேர அறிவிப்பது தான். அப்போ இங்க இந்த ஆன்மா கருவிகளை வேறாக காணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஒண்ணு கருவிகள் மூலம் இறைவன் விளக்குவது, இல்லைன்னா நேர விளக்குபவன் அவன் ஒருவன் தான். அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா அறிவு பொருள் என்பது இங்க ரெண்டு தான்.
ஒண்ணு ஆன்மா, இன்னொன்னு சிவம். ஆன்மா அறிவிக்க அறிவது. அப்போ அப்போ இந்த ஆன்மா அறிவிக்க முடியாது என்பது தெளிவு. அப்ப அறிவிக்க முடியாதுன்னா அதுதான் அறிகின்ற அறிவு. அப்புறம் அறிவிக்கின்ற அறிவு வேற வழியே இல்லை, அது ஒண்ணுதான் இருக்குது. அதனால அது சிவன்தான். அவன் தான் அறிவிக்கணும். அதனால அவன் ஒன்னும் இந்த பாசத்தின் மூலம் அறிவிக்கணும்ட்டா நேரம் அறிவிக்கணும். அதை நேரம் அறிவிச்சா சிவஞானம். அதனால அப்போ இந்த கருவிகளை நாம சிவஞானத்தை கொண்டு பார்க்கணும். ஆமா, அதான் வேறாய் ஒடுங்கின் அந்த உண்மையை உணரணும். அது இந்த ஆன்மாக்களை, இந்த கருவிகளின் தன்மையை நாம சிவஞானம் கொண்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அது நிலையில்லாதது. மெய்கண்டான் ஆயின் என்று நீரில் எழுத்து நிகழ்வு கனவும் பேய்ச்சேறு போல அவை இன்றாமாறு ஒப்பு என்று. அதனால ஞானம்னு சொன்னா அந்த வீடு பெற்றை தரக்கூடிய நல்நலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பர் என்று. ஆமா, அதனால இந்த கருவிகளை நாம எப்படி நீங்கிறணும்னா அதை வேறாய் கண்டு தான் நீங்கணும். ஆமா, அப்போ நமக்கு வினை வழி விளங்குகிற அறிவு இருக்க வரைக்கும் அந்த கருவி அறிவுதான் இழகும். ஆமா, அப்போ அந்த கருவி நீங்க நீங்க நமக்கு இருள் தான். பெருகிய மலத்தால் பேணின்னு சொன்னாரு, அதுதான் அங்க நிகழும். உள்ள உணர்வு தான் ஒளியும். அப்போ இதை வேறாய் கண்டு ஒடுங்கினா, அப்போ வேறொரு கருவியை பற்றி கொண்டு இதை வேறாய் கண்டு ஒழுகினா அங்க அந்த சிவஞான விளங்கும். அது பகல் விளக்கின் மாய்ந்திட வருவதுண்டே, பெற்றிடும் அதனை மாய பிறப்பினை அறுக்கலாமே என்று அதை சொல்லியிருப்பார். அதனால நீங்க அந்த நாதாந்த நிலை, அதாவது தத்துவ அதீத நிலை. அப்போ அந்த தத்துவத்தை எப்படி கடந்தோம் அப்படின்னா, பெருகு சோபானம் எனும் தத்துவ படிகள் ஏடி ஆணையாம் சிவத்தை சார அணைப்பவர் போல ஐயம் அப்படிம்பார். அப்போ அந்த கண்ணப்பன் அந்த ஆணையாம் சிவத்தின் மேல வைத்த பற்றினால தத்துவ படிகளை கடந்தான். நாணனும் அன்பும் முன்பு அறிவரையர், அந்த அன்புதான் ஞானம் ஈசன்பால் அன்பு. அப்போ இறைவனிடத்துல பற்று வர வர உலகப்பற்று நீங்குது. அந்த உலக அறிவு நீங்க அந்த உலகத்தை அறிகிற கருவியையும் படிப்படியா இறைவன் நீக்கிறாரு. அது பகல் விளக்கு, விடிவாம் அளவு விளக்குன்னு சொன்னார். அதைத்தான் இங்க பகல் விளக்குனார். அத நீங்கிறது தத்துவ அதீத நிலை. அதுதான் அந்த நாதாந்தம் தான் அந்த கண்ணப்பன் அந்த காலத்தி மலையினுடைய உச்சி. அது தத்துவ அதீத நிலை. அதனால அது உச்சிக்கு போன உடனே அந்த கை வில்லல கிட விழுந்தது. அவன் வினைத்துணைகளை எல்லாம் துறந்தான். இறைவனிடத்துல மோகமாயினார்கள், வேகமாயினார்கள். அதனால அந்த நிலையிலே நிகழ்கின்ற திருக்கூத்து தான் நாதாந்த நாடகம். அத தத்துவ பலப்பு இல்லாது அந்த நடனம் சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனபா வீசுகரம் யாருக்கும் அகரம் அபயக்கரம் அடைக்கல் முயலமனார்
தங்கு மகரம் அதுதான். ஓங்காரமெனல் திருவாசி உற்றதனில் லிங்கா எழுத்தை நிறை சொல்லலாம். ஆங்காரமற்றார் அறிவான் அல்ல அம்பலத்தான் ஆடலெது பெற்றார் பிறப்பற்றார் பின்னும் என்றும். தோற்றம் துடியதனில் தோயும் தீதி அமைப்பில் தாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். ஊற்றமா ஊற்று மலர்ப்பதத்தில் உற்றதிரோதம் முக்கினான்ற மலர்ப்பதத்தே நாடு என்பவற்றின் உணர்த்திய நடனம் அது நாதாந்த நடனம் அல்ல, இது தத்துவ கலப்பு உடையது. நாதாந்த நடனம் என்பது தத்துவ அதீதமானது. அவை ஐந்தெழுத்து பொருளும் கொண்டவை. அருள்தான் எடுத்து என்பது அருள்மூர்த்தியாய் நின்ற திரு அம்பலத்தான் கூத்துனார். அப்போ அந்த அருள்தான் எடுத்து ஆனந்த பாரதியில் ஆன்மாவைத்தான் அழுத்தல்தான் எந்தையார் பரதம் தான் சொன்னாரு. அந்த அருள்தான் எடுத்து என்பது அங்க சொல்றாரு. அந்த அருள்ங்கிறது அந்த திருப்படி, எடுத்த திருப்படி அந்த அருளால எடுக்கிறாரு. எதிலிருந்து எடுக்கிறாரு? பிறவியிலிருந்து எடுக்கிறது. அப்போ முதல்ல சிவஞானத்தை கொடுக்கிறது. அருள்தான் எடுத்து ஆன்மாவைத்தான் ஆனந்த பாரதி அழுத்தல் தான் என்பார். ஆமா. அப்போ அந்த இதுல சொன்ன மாதிரி அந்த 37வது பாட்டுல சொல்றாரு, மாயதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து என்பது. இது ஞான நடனம். ஆமா. அதே இது அருள் மூர்த்திங்கிறாரு. அப்போ அந்த அருள்மூர்த்தி என்பது அருள்மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து என்று. அத 38ல மோனந்த மாமுடிவர் மும்மலத்தை மோசித்து அந்த மோன நடனம் தான் அந்தமாய் இடத்தை தங்கியிடும் ஆனந்தம் உண்டு அறிந்தேன் என்ற ஆடல் காணும் அருள்மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. அப்போ அருள்தான் எடுத்து அருள்மூர்த்தியா பர இடமான் என்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்புங்கிறதுல பறைங்கிறது அந்த அருள் தான். வரைமகள் தான் காணும்படி அந்த வரைமகள் என்பது அதுவும் அம்மைதான், அருள் தான். கருணை உருக்கொண்டு என்ற அந்த வகார பொருள் தான். எனவே இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த அருள் என்கிறது அருள் தான் எடுத்து அருள் மூர்த்தியா வரைமகள் கருணை உரு எல்லாம் அந்த வகார பொருளை கொடுக்கிறது. நேயத்தால் ஆன்மாவைத்தான் ஆனந்த பாரதியில் அழுத்தல் தான். அந்த நேயத்தால்ங்கிறது அந்த 37ல சொல்லக்கூடிய நேயம் என்பது சிவத்தை குறிக்குது. ஆனந்த பாரிங்கிறது சிவந்தான். அந்த ஆனந்தம் என்கிறது ஆனந்தம் உண்டு அறிந்து நின்று ஆடல் காணும் 38ல சொல்றாரு. அதுல அம்பலத்தான் அம்பலத்தான் கூத்து. அம்பலத்தான் என்பதும் ஆனந்தம் என்பதும் அத 39ல உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் என்றது. இது எல்லாம் சிகாரத்தை. அப்போ சிகார பகாரம் இருத்தலை நாம் உணர வேண்டும். அனுபவத்தால் அன்றி விளங்காது. இதெல்லாம் அது குரு முன்னால உபதேசத்தால விளங்கற்பாளர். குருமுன் என்று நம் முன்னோர் உணர்த்துவதன் கருத்து எழுத்தில் அறிவித்தல் இயலாது. உபதேசத்தால் உணர்ந்து கோற்றற்பாலது என்னும் அந்த உண்மையை உணர்த்துகிறது.
இதனாலதான் நமக்கு அந்த அத்திபித நிலை இறைவனோடு அத்திபிதமா கலக்கிறது. அது 2ஆம் நூற்பாவுல தொடங்கி 12 வரை சொல்றாரு. ஆமா. புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பு இலதாய் இருள்வழி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதா பேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறன் விளபதாய் உடல் உயிர் கண்ணருக்கண் அறிவொளி போல் பிரிவரும் அத்திபிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்றான். எனவே அப்போ இந்த அத்திபித கலப்பு எத்தனை சொற்களால, எத்தனை பாட்டுகளால, எத்தனை பக்கங்கள்ல எழுதினாலும் அது அறியப்படுமாறு இல்லை. அதனால அது பெருநூல் சொன்ன அறத்திறனில் விளைவது ஆன்ம அறிவில அனுபவமாக அந்த பெருநூல் சொன்ன அறத்திறனில் அந்த ஞான பூசையில செய்ய செய்ய அது நம்ம அறிவில அனுபவமாக விளைவது என்று அங்க சொல்லுவார். அதனால இங்க இதெல்லாம் உபதேச முகத்தினால உணரத்தக்கது. அதனால இதுவரைக்கு அந்த பஞ்சாக்கரத்தால் உணர்த்தப்படும் அந்த உண்மையை உணர்ந்தோம். இனி அந்த பஞ்சாக்கரத்தையே நாம் உணரணும். அந்த பஞ்சாக்கரம் எந்த பொருளை உணர்த்துதுங்கிறத அந்த எழுத்து இல்ல, அதெல்லாம் பதம்ங்கிறத பார்த்தோம். இந்த அக்கரங்களை உணர்த்தணும். அப்போ அதெல்லாம் எழுத்து இல்லை, அதான் லிங்கம் அதெல்லாம். எனவே மேலை திருவெண்பாவில் பஞ்சாக்கரத்தால் ஆடல் பேணும் அவருக்கு பிறப்பில்லை என்றதும், ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு என்றார். அப்போ அது முக்தியை தரக்கூடியது அந்த பஞ்சாக்கரம். ஆமா. இதில் அந்த எழுத்தஞ்சும் உள்ளபடி ஓதுக என்றதும் உணரணும். ஓதீர் ஐந்தெழுத்தும் உள்ளபடி ஓதீர் என்று வேண்டினார் மனவாசம் கடந்த தம்முடைய குருவாகிய மெய்கண்ட தேவனாரை ஓதிவீர். ஓதீர்ங்கிறது ஓதிவீர், அஞ்செழுத்து உண்மையை எனக்கு ஓதிவீராக. அப்போ ஓதுதல் என்பது உபதேசம். எழுத்தெல்லாம் அழிவன, எழுதும் செயல் அழியும், எழுதப்பட்டனவும் அழியும். ஆ என்ற எழுத்து தொடக்கமுடன் அது தொடக்கமும் ஈரும், அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையும் உடையது. இந்த 3 வினையும் தொடக்கம் இருப்பு இறப்புங்கிற 3 வினை உடமையும் எழுத்துக்கள் எல்லாம் அனித்தியம் உடையனவே ஆகும். ஆகவே இந்த எழுத்துக்கள் நித்தியம் உடையன அல்ல என்பது உறுதியாகிறது. ஆனா நமச்சிவாய என்னும் அஞ்செழுத்தும் சாதாரண மற்ற எழுத்துக்கள் போல அழியும் எழுத்து ஆகிவிடுமோ என்னும் வினாவை நாம நோக்கும்போது அந்த வினாவுக்கு யார் விடை கூற வல்லவர் என்றால் அந்த சிவமே. அந்த சிவமே தான் அதுக்கு பதில் சொல்லணும். வேற யாராலும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது.
அதனாலதான் நமக்கு அந்த குருநாதரை பத்தி சொல்லும் பொழுது அந்த குருநாதர் யாரியா அப்படின்னா அந்த குருநாதரை சொல்லுவாரு. அது யாரு அந்த குருநாதர்? அது சிவமன்றி பேரல்ல. அந்த சிவம் தான் குருநாதர். ஆமா. அந்த சிவம், அந்த சிவத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்க அந்த விநாயகன் வேறு சிவன் வேறு அல்ல. ஆமா. அதனால அந்த சிவம் அவர் எப்படிப்பட்டவரு அப்படின்னு சொல்றாருன்னா, இவரு அதாவது அந்த விநாயகப் பெருமான் 5 கரங்களில ஒவ்வொரு கரத்தை ஒண்ணு ஒண்ணு காக்குறாரு. ஆனா அத அந்த சிவப்பிரகாசர் கற்பனை கலைஞர் சொல்லுவார். ஆமா. அதுல இந்த விநாயகர் தன் 2 கரங்களை இந்த ஆன்மாவுக்கு காக்குறாரு. ஆமா. அதனால தனக்கு என்று ஒரு கையை தான் ஆக்குறார். இருந்தாலும் அவரு இந்த ஆன்மாவுக்களுக்காக 2 கரத்தை ஆக்கியிருக்கிறாருன்னு சொல்றாரு. அத நம்ம ஞானசம்பந்த மூர்த்தியை பற்றி சொல்லும் பொழுது, அந்த ஞானசம்பந்த மூர்த்தி அவருடைய கரணங்கள் நந்தம் கரணங்கள் போல் அல்லாமை காண் என்பார். அவருடைய கையும் காலும் நம்மை போல இருந்தாலும் அது நம்முடையத போனது அல்ல. அதனால அந்த தோணியப்பரை சுட்டியதோர் செங்கையும் சுட்டாத செங்கையினில் வட்டில் நிறைந்து வழி பாலும் கட்டியதோர் சேலையுடன் சிராவும் செம்பன் சிறுத்தண்டை காலையும் என் கண்குளிர காண் என்று சொல்லுவார். எனவே ஒரு கை, அந்த வலது கை ஆச்சாரியனுக்குரிய இலக்கணமா அது நீதியெல்லாம் அண்ணன் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியெல்லார் செய்தவும் பூரணமாம் சோதி களலறியா ஆசானும் கற்பிலரும் சுத்த விழல் என்று நீத்திவிடு என்று குருஞான சம்பந்தர் சொல்வது போல சோதி களலறியா ஆசான் ஆசான் அல்ல, சிவத்தை கண்டிருக்கணும். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தபினா ஐயா நீதான் கேட்டருள் என்று நாம முதல் பாடலே பார்த்தோம். எனவே அப்போ குரு என்பன மெய்ப்போத ஆனந்த பொருளை கண்டவர், அதை காட்ட வல்லவர், அவர்தான் குரு என்று இந்த நூல் தொடக்கத்திலே நாம பார்த்தோம். அதனால இங்க அந்த முத்திக்கரை ஏற்றுபவரை, அதாவது மற்றை தேவரை தொழக்கூடாது என்று ஒற்றை தேவரை சுட்டி காட்டிய வெற்றி குழவி அல்லவா அது. அப்படி அந்த கரை ஏற்றுபவரை ஆன்மாக்களுக்கு குருவாய் நின்று சுட்டி காட்டுகிற ஒரு செங்கை அந்த வலது கை. அப்போ அந்த கையை ஆன்மாக்களுக்காக ஆக்குகிறார். சுட்டாத செங்கையினில் இன்னொரு கை இருக்குது, அது சும்மா இல்லை. அந்த சுட்டாத செங்கையினில் வட்டின் அந்த பொற்கிண்ணத்தை நிறைந்தபடி பாலும், அந்த பொற்கிணத்திலே அடிசலுடன் நிறைந்தபடி பராபர ஞானம். அப்போ அந்த சிவத்தை பார்ப்பதற்கான கருவி
அந்த ஞானம் ஒரு கையில, அந்த ஞானம் முதல் ஒரு கையில காட்டுதாரு. அப்போ இதை உண்டால் இதை பார்க்கலாம் என்று நமக்கு ஞானத்தையும் சிவ போகத்தையும் கொடுக்கிற, ஞானத்தை கொடுக்கிற ஒரு கை, சிவ போகத்தை கொடுக்கிற ஒரு கைன்னு ரெண்டு கை. அதை கட்டியதோர் சேலையுடன் சிராவும். அதை எப்படி கொடுத்தான்? அந்த கழுமல வளநகர் மலத்தை கழுவி அறிவை வளம் செய்து அவன் கொடுத்தான். அத அந்த பாசங்களோடு போர் செய்வதற்கு அந்த பெருமான் கட்டியதோர் சேலையும் மருங்கில் அவர் இடுப்புல கட்டின நீண்ட சிராவும் சேலையுடன் சிராவும் கட்டிக்கொண்டு அவர் போர்க்கோலத்தோடு அந்த இயற்பகை நாயனார் எப்படி தனி அறையிலே சென்று போர்க்கோலம் பூண்டு எல்லாரையும் காக்கிற அந்த நாயகனை காப்பதற்கு துணிந்து வந்தாரோ அப்படித்தான் இந்த பெருமான் கட்டியதோர் சேலையும் சிராவும் என்று அந்த கந்தர் அலங்காரத்துல சொல்லுவார். கட்டியதோர் அந்த மருங்கில் சேலையும் கட்டிய சிராவும் கையில் சிவந்த செங்கை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமே என்று அந்த அவனுடைய அலங்காரத்தை சொல்லுவார். அப்போ இடுப்பிலே கட்டப்பட்ட நீண்ட ஒரு ஆடையையும் வீரக்கட்சி உடையும் தன்னுடைய திருமேனியிலே அந்த வீர உடை அணிந்து செம்பட் திருத்தன் காலையும் தண்டைக்கால் என் கண்குளிர காண். அந்த முருகப்பெருமானுடைய தண்டைக்கால் போல, தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே. அந்த தண்டை என்பது காலினுடைய கணுக்கால் பகுதியில் அணியப்படுகின்ற ஒரு தடிமமான பாரம்பரிய வீர ஆபரணம். அது சிலம்பு போன்றது. அந்த திருப்படிகளிலே ஒலிக்கின்ற தண்டையை நினைந்து வழிபடுவது பக்தர்களின் துயரங்களை போக்கும் என்பது ஐதீகம். எனவே அது அன்பர்களை கூவி அணைப்பது. கடலிலே திசை தெரியாது தவிக்கின்ற இந்த ஆன்மாக்களில் அந்த சதங்கை சிலம்பி அழைப்பது. திருச்சிலம்பு ஓசபடியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட நின்று அங்கே உந்தி பெற என்பான். அதனால அந்த ஒலிக்கின்ற தண்டையை எப்படி அந்த கடலிட்டறிவார் நாயனாருக்கு அவர் பூசை நிறைவிலே சிலம்பொழி காட்டினாரும் அப்படி இந்த ஆன்மாக்களை தன்னை நோக்கி அழைப்பது அந்த முருகனின் தண்டைக்கால் என்பது. அவன் காலில் அணியும் தண்டை வீரக்கடல். அது பிரணவ பொருளின் அறியாமைக்காக அந்த பிரமனை சிறப்பிடித்த முருகன் தன் தண்டைக்காலால் உதைத்து அந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தந்தவன் என்பது வரலாறு. அதுபோல நம்முடைய பக்தர்களின் துயரங்களை நீக்கி அருளும் அவனது அந்த பிரம்மன் எழுதிய எழுத்தை எல்லாம் வினைகளை எல்லாம் அவன் காலால் எரிப்பான். அவன் கையால் எழுதியதை இவன் காலால் அடிப்பான், அவனுடைய ஞானத்தால் அடிப்பான். அப்போ நாம செய்கிற அவன் படைப்பினாலே நாம் மயக்க அறிவு பெற்று செய்த வினைகளை எல்லாம் பிரம்மனுடைய படைப்பினால, அதான் அல்லல் மிக ஆன்மாவுக்கு இதுதான் அனைத்த ஈசன் அறிவுதற்கோ வினையோ என்று சொல்லி வரும் மாயையோ அனுபவம் முந்தச் சொல்ந்தது எனும் உரை முன்னை ஒரு தொடக்குறார்பால் ஒல்லை வருமனு உளதாம் உயிர் உண்டாவே என்று அந்த 25வது சிவப்பிரகாச பாட்டில் சொன்னது போல இந்த பிறவிகளை நமக்கு தனுகரணாதிகளை நமக்கு கொடுத்ததுனால நமக்கு அல்லல் தான் கூடியிருக்கிறத தவிர குறைஞ்ச பாடு இல்லை. அப்போ அந்த அல்லலை எல்லாம் இந்த பிறவி எடுத்து ஓயா பிறவி எடுத்து இந்த ஒழியாத பிறவி ஏங்கி ஏங்கி இழைத்த நெஞ்சை அழியா பதவிக்கு அமுதரும் தேடி
அனாதியனை மழுமான் கரத்தனை விழியால் புனர் சிந்தி விம்மியாடு நன்மை வேண்டும் என்று என்பாரே, அப்படி அந்த பெருமானை நோக்கி முறையிட்டால் அவன் அந்த எழுத்தை எல்லாம், அந்த வினைகளை எல்லாம் தன் காலால் ஞானத்தால் வினைகளை எல்லாம் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பென்று, அவரை வருத்த எண்ணுகின்ற வினை என்று அந்த 11ஆம் திருமுறையில சொன்னது போல அவைகளையெல்லாம் அப்படி எரிக்கிறது. அந்த காலால், தண்டைக்காலால் உதைத்து அதனைத்தான் தண்டித்தான் என்று புராண வரலாறு சொல்கிறது. அந்த தண்டித்தான் கொன்றது அவ்வினையை கொண்டு நின்ற குணமது என்று வாரார் என்பார். ஆமா, அது பக்தர்களுடைய துயரங்களை நீக்குபவன். அது அவனுடைய திருவடி சிறப்பு. அதனால அந்த தண்டைக்காலினுடைய சிறப்புகள் வீரமும் அதிகாரமும். பிரம்மனின் அகந்தையை அடக்க முருகன் தன் தண்டை அணிந்த காலால் உதைத்து தண்டித்ததாக கந்த புராணம் சொல்கிறது. திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களிலும் அருணகிரிநாதரின் திருப்புகளிலும் முருகனினுடைய கிண்கிணி மற்றும் அந்த தண்டை ஒலிக்கும் திருவடிகள் சரணடைய சிறந்ததாக வர்ணிக்கப்பட்டுள்ளன. இறைவனுடைய தண்டைக்கால்களை அந்த உயிரானது முழுமையாக நம்பி தொழுபவர்களுக்கு துன்பங்கள் பறந்து ஓடும் என்பது ஐதீகம். எனவே அந்த பெருமான் பன்னியம் ஏந்தும் கரத்தினை தனக்காக்கி பால் நிலாம் அறுப்பவர் திருக்கை விண்ணவர் காக்கி அரதன கலச வியங்கரம் தந்தை தாய் காக்கி கண்ணில் ஆணவ வெங்கரி பிடித்து அடக்கி கரிசி நேருக்கு இருகையும் ஆக்கும் அண்ணலை தணிகை வரவளர் ஆபத் சகாயனை அகம் தழி கழிப்பாம் என்பார். அந்த பன்னியம் ஏந்தும் கரத்தனை தனக்காக்கி தனது ஒரு கையில அந்த மோதகம் தின்பண்டம், மற்றொரு கையில ஏந்தியுள்ள தந்தத்தையும் திருவடியை சரணடைந்த அடியார்களுக்காக வைத்துக் கொண்டு, ஆமா, பால்நிலா மறுப்பு அவர் திருக்கை வெண்ணவருக்காக்கி பால் போன்ற வெண்மையான ஒளியை உடைய அந்த தந்தத்தை தேவர்களுக்காக அந்த அசுரர்களை அழிக்க ஆயுதமாக கொண்டு அரதன கலச வியன்கரம் தந்தை தாய்க்கு ஆக்கி அந்த ரத்தின பதித்த அந்த கலசத்தை அந்த ஏந்துள்ள கை தனது தாய் தந்தையரை வழிபடுவதற்காக வைத்து பாத பூசைக்காக்கி கண்ணில் ஆணவ வெங்கரி பிணித்து அடக்கி கண்ணுக்கு தெரியாத ஆணவம் என்ற கொடிய யானையை பிடித்து அடக்கி தரிசு நேருக்கு இருகையும் ஆக்கும் குற்றங்கள் செய்த அடியேனுக்கு தனது 2 கரங்களையும் அருள் விளங்க வைத்திருக்கிறான். குற்றங்கள் செய்கிற நமக்கு 2 கை. அப்படிப்பட்ட அண்ணலை தணிகை வளர் ஆபத் சகாயனை அந்த திருத்தணி மலையில வீற்றிருக்கும் அண்ணலாகிய ஆபத் சகாய அந்த விநாயகர் அகந்தளி கழிப்பான். அறிவினாலே நினைந்து மகிழ்ச்சி அடைவோமாக என்பது. எனவே விநாயகப் பெருமான் தன் கைகளில் உள்ள பொருள்களை அடியார்களுக்கும் தேவர்களுக்கும் கொடுத்தருள்கிறார். தந்தைதாயை போற்றுகிறார். நமது ஆணவத்தை அடக்குகிறார். அத்தகைய கருணைமிக்க தணிகை விநாயகரை நமக்கு 2 கை, மற்றதுக்கெல்லாம் 1 கை, நமக்கு 2 கையா அதை நாம
மற்றவரை காட்டிலும் இரட்டிப்பாக வணங்க வேண்டும் என்பது. ஆமா, தேவர்கள் மற்றவர்களை காட்டிலும் நாம இரட்டிப்பாக வணங்கி மகிழ்வோம் என்பதை சொல்கிறார். அதனால இங்க அந்த இதுல சொன்னது போல அந்த கை இரண்டையும் நமக்காக்கி இருக்கிறார். அதனால இந்த குரு யாருன்னா நமக்கு அந்த முக்தியை கொடுப்பவர் தான், இறைவனை காட்டுபவர் தான். அதனால இந்த எழுத்துக்கள் அனித்தியமுடையனதான். அவைகளெல்லாம் தோன்றி நின்று அழிவன. ஆனால் இந்த நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்தும் மற்ற எழுத்துக்கள் போல அழிவனாமோ என்பது அங்க கேட்ட கேள்வி. அதனால அதுக்கு விடை கூறுவது யார் சொல்ல முடியும்னா அந்த சிவம் தான் சொல்லணும். அந்த ஐந்தெழுத்து தான் பதில் சொல்லணும். எனவே அதனால் அருட்குருவே சாற்று என்றான். ஞான குருவே அருட்குருவாவார். கிரியா குரு, யோக குரு வேறு, அவங்க வேற. அப்போ இங்க யார் அதை சொல்ல முடியும் என்றார். அதுதான் தஞ்ச அருட்குருவே. அந்த அருட்குரு தான் அதை நம்ம சொல்ல முடியும். அத அந்த பெருமையெல்லாம் நம்ம சித்தாந்த சாஸ்திரங்கள்ல நம்மை போல செல்வமுடையவர்கள் உலகத்துல யாரும் இல்லை. ஆமா, அதனாலதான் மாதவ சிவஞான யோகிகளை நமக்கு இறைவன் கொடுத்ததே நாம் பெருசெல்வர் என்பதற்கு அடையாளம். வேற என்ன வேண்டும்? அந்த பெரிய செல்வத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல அவர் சொல்கிறார், அதாவது அந்த 12ஆம் நூற்பாவுல கடைசி பாட்டு அத சொல்றாரு. நிறைவு பாடல் அது 228வது 328வது பாட்டு. அதுதான் அந்த அருள்நந்தி. அந்த அருள்நந்தி கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய குருபை, அவருடைய அந்த மெய்கண்டார் அந்த ஞான குருபை போற்றி நிறைவு செய்கிறார். எப்படி அந்த மனவாசகம் கடந்தார் வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்து அடையாமல் மேதினியில் அப்படின்னு அங்க சொல்றார். சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவனான வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலை சாற்றுன்னு. அப்போ உண்மை தவப்பயனே உற்று நான் எனக்கு இது கிடைச்சதும்பார். அத கடைசியில் அந்த குரு வணக்கம் சொல்லி அவருடைய கருணையின் எல்லையை தொட்டு காண்பிப்பார். சூழ்ந்து விடாது, இவரை தேனீக்கள் போல சூழ்ந்து விடாது உத்தமமான மாணவர்கள் இருக்க, இந்த அறியாமை என்ற பவக்கடல்ல விழுந்து கிடக்க என்ன வெந்து ஆண்டாயும் அதற்கு நான் ஏதோ ஒரு அபுத்தி பூர்வமான புண்ணியம் ஏதோ செய்திருக்கணும் என்பார். அதனால இங்க இந்த பாட்டுல சிவபேதம் அனைத்தும் குருமூர்த்தமே என தேறி ஞானாசிரியனை வழிபடணுங்கிற அங்க நான் வழிபட பெறேன். சிவபெருமான் இந்த குருவை ஆவேசித்து
நின்று நாள்தோறும் செய்யும் பரிச முதலிய மூன்றிலும் அந்த உயிரை தன்வண்ணமாகச் செய்தருளுவான். சொரூப சிவமும் தடத்த சிவமும் பரஞான உடையாரும் ஏனை தாபர சங்கம மூர்த்தங்களும் 63 நாயன்மார் முதலிய சிவபக்தர் பொருட்டாக ஆண்டாண்டு வெடுப்பட்டு அருளிய மறைகின்ற அந்த மாகேஸ்வர மூர்த்தங்களும் ஆகிய எல்லாம் குருமூர்த்தமே என தேர வேண்டும். அவ்வாறு தேறி ஞானாசிரியனை வழிபடணும். எனவே அந்த மூர்த்தம் பெருமானுடைய மூர்த்தம் என்று அதான் அங்க பொய்காட்டா மெய்யா அருளுடம்பு என்பார். அவ்வாறு வழிபடப் பெற்றால் சிவபெருமான் இந்த குருவை ஆவேசித்து நின்று எப்படி அந்த சிவலிங்கத்துல நிற்கிறானோ அந்த சடமான சிவலிங்கத்திலே அப்படி இருக்கிறான்னா இந்த சித்தான குருவில எப்படி நிற்பான்? இந்த குருவை லிங்கமாக கொண்டு ஆவேசித்து நின்று தன் வண்ணமாக செய்தருளும். எவ்வாறு என்றால் கோழி, ஆமை, மீன் முதலிய மூன்றும் தத்தமுடைய முட்டைகளை முறையை பரிசித்தும் நினைத்தும் பார்த்தும் பறிவுற்று தன் வண்ணமாக செய்வது போல இந்த இறைவன் இந்த மூன்றுமாய் நின்று ஞானகுரு அவன் தினந்தோறும் அந்த கோழி போல் பரிசித்தும் ஆமை போல் சிந்தித்தும் மீன் போல தன்னுடைய திருநோக்காலும் உயிரை தன் வண்ணமாக செய்தருளும். அதெல்லாம் ஒண்ணு ஒண்ண செய்து ஆனா இந்த இறைவன் மூன்றுமாக நிற்பான். அது வாதவூர் அடிகள் புராணத்துல அது அறிய கிடக்கிறது. அதனால இந்த ஞானாசிரியன் சிவமென்றே வழிபட்டோருக்கு வரும் பயன் தன்வண்ணமாக்குதலாகலே பயனையும் உடன் கூறினார். அந்த பரப்பிரமம் என்றது சொரூப சிவத்தை எனவும், பரசிவன் என்றது தடத்த சிவனை எனவும், பரஞானம் என்றது ஆகுபெயரான் அந்த பரஞானத்தை அடைந்தவரையும், பராபரன் என்றது ஏனை அந்த பரஞானம் அடைவதற்கு அவர்களுக்கு குறியாய் நின்ற ஏனை தாபர சங்கம மூர்த்தத்தை, ஏனை தாபர மூர்த்தத்தை எனவும், தாபர மூர்த்தம்ங்கிறது திருக்கோயில் இருக்கிற திருமூர்த்தம் போன்றது. அரண் தரும் சீர் நிலை என்றது அந்த 63 நாயன்மார்கள் முதலிய சிவபக்தர் அவர்களுக்கு அருள் புரிவதாக பெருமான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையில வெளிப்பட்டு அருளுகின்ற மறைகின்ற மூர்த்தங்கள். அந்த மூர்த்தங்கள் எல்லாவற்றையும் குரு என்று நினைக்க வேண்டும். எனவே அந்த பரஞானம் இவன் என்றும் பராபர் யான் என்றும் என்ற வழிபடுதலுக்கு அதிகாரப்பட்டமேன் ஞான குருவை வழிபடுதலை கூறுதலே இங்க நோக்கம். ஆதலின் வழிபடுதல் அதிகாரப்பட்டமையின் என்றார். ஏன்னா அதைத்தான் அங்க தன்னை அறிவித்து தான் தானாய் செய்தானை பெண்ணை மறத்தல் பிழைகளது முன்னவனே தானாய் தானாகச் செய்தும் தெய்வம் என்றும் தெய்வமே மானே தொலிக வழி என்பார்.
அத முதல் நூல்ல அதைத்தான் இவர் இங்க அப்படி சொல்றாரு. எனவே ஞான குருவை வழிபடுதலை கூறுதலே நோக்கமாதலின் வடிபதல் இவனுக்கு அதிகாரப்பட்ட மீன் என்றார். அவ்வாறு கூற வந்தவர் ஏனையவும் உடன் கூறினார் என்றார். அங்க ஏனையவை என்பது வழிபடவே என்ன செய்தான்? அவன் இவன் தானா, அவன் இந்த ஆன்மாவாக அவன் இவன் தானாயே இல்லையா? அந்த ஆன்மாவை சிவமாக்கி, ஆமா, அறந்தரும் சீர் நிலையெல்லாம் இவனே என்று அவன் இவன் தானாயே அவனை இவனைப் போல ஆக்குறான். எப்படி? அந்த வாரணமும் கோழியும் ஆமையும் மீனும் முறையே தந்த முட்டைகளை எப்படி பொறிக்கச் செய்கிறதோ அப்படி இந்த ஆன்மாவிலே ஞானம் பிரகாசிக்க செய்கிறான், வெளிப்படச் செய்கிறான். ஆமா. அப்போ ஞானாசிரியனுடைய ஒருமைப்பாட்டை கூற வந்தவர் பயனையும் உடன் கூறினார். பயனின்றி காரிய பிரவேசம் இல்லை என்ற நியதி பற்றி அந்த பலனை கூறுறார். அதனால அவன் இவன் தானாயே இறங்கி, அவன் இந்த ஆன்மாவாகவே இறங்கி சொரூப சிவமும் குருமூர்த்தமே. ஆமா, சிவபெருமான் தடத்த சிவம் மட்டுமல்ல, அந்த சொரூப சிவம் கூட. அதனாலதான் சித்தியார்ல அந்த திருக்கோயில்ல இருக்கக்கூடிய திருமேனியிலே குருவை காண வேண்டும் என்கிறார். அந்த பரசிவன் தான் இவன். அந்த பரஞானத்தை உடையாரும் குருமூர்த்தமே. பரஞானம் இவன் என்றும் அந்த பரஞானத்தை உடையாரும் ஞானிகளும் குருமூர்த்தமே. பராபரன் இவன் என்றும் ஏனை சாபர மூர்த்தங்களும் திருக்கோயில் இருக்கிற மூர்த்தம் அதுவும் குருதான். அப்போ கோயில்ல போனா அங்க குருபத்தான் பார்க்கணும் என்பது. அதனாலதான் நமக்கு அந்த நீத்தல் விண்ணப்பம் மாணிக்க வாசக பெருமான் பாடினார், அந்த குருமூர்த்தத்தை காணவில்லையே என்றுதான். அதுபோல ஞானசம்பந்த பெருமான் அந்த தோணியப்பரை தான் குருமூர்த்தமாக கொண்டார். அதனால அரண் தரும் சீர் நிலையெல்லாம் இவனே. அந்த அரண் தரும் சீர் நிலைங்கிறார். அந்த 63 நாயன்மார்களிடத்திலே அவரவர் விரும்பிய வண்ணம் அந்த பெருமான் எழுந்தருளினார். அது எல்லாம் குருமூர்த்தமே எனவும் தேறி அந்த அருட்குழிவை வழிபடவே. அப்போ அந்த நாயன்மாருடைய சரிதத்தை படிக்கும் பொழுது அந்த நாயன்மாராக இருந்து அருள் செய்ததெல்லாம் தன் குருவாக கருத வேண்டும் என்கிறார். ஆமா, வேற 2வது எண்ணமே வரக்கூடாது. ஞானாசிரியனை அப்படி அங்க நாம் வழிபட பெற்றால், அப்படி வழிபட்டதுனால அவன் ஒண்ணும் செய்யல. பெருமான் அப்படி சிறிதும் ஐயமற தெளிந்து வழிபட்டால் பெருமான் அவரிடத்துல அவன்தான் உண்மை மாணாக்கன் என்று. இவன் தன்னை பார்க்காம குருவை பார்க்கானேன்னு நினைக்கல. அந்த குருவை பார்த்தவன் தான் உண்மை வழிபாடு, உண்மை மாணாக்கன் என்று
அவர் அருள் செய்கிறார். ஆமா, இதைத்தான் அந்த கருட பாவனையில எல்லாம் சொல்றது. அந்த நுட்பங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அருட்குழுவை இப்படி வழிபடவே அவன் இவன் தானாகி அந்த சிவபெருமான் இந்த குருவே ஆவேசித்து நின்று இறங்கிய வாரணம், ஆமை, மீன் இவையெல்லாம் நம்மை பொறுக்கை செய்வதற்கு எப்படி சிவபெருமானுடைய செயலுக்கு ஒரு காரணம் சொல்லக்கூடாது. அந்த காரணம் அவனுடைய காருண்யத்தை தவிர வேற இல்லை. அதுபோல குருவினுடைய செயலுக்கு இது காரணம்னு சொல்லக்கூடாதுங்கிற. எனக்கு குருநாதர் நான் இதை செஞ்சதனால இதை செய்தாரு. வழிபடவே அருளும், அருட்குழுவை வழிபடவே அருளும் என்று அங்க வழிபட்ட காரணத்தால் அருளும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா இங்க சொல்றாரு அங்க வழிபட்டதனால அருளல, இரக்கம் காரணமாக இறங்கிய இரக்கமுற்ற கோழி, ஆமை, மீனாகிய இவைகள் அண்டம் சினை இயல்பினோடும் பரிசித்து நினைத்தும் பார்த்தும் பறிந்து தாம் ஆக்குவாம் போல அந்த அண்டமாகிய முட்டையை இயல்பாக தீண்டியும் அது அந்த கோழி, ஆமை அதை கருதி நினைத்தும் மீன் அவற்றை நோக்கியும் அப்படி கருதியும் நோக்கியும் பறிவுற்று தன் வண்ணமாக செய்யுமாறு போல பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் சிவமே அந்த ஆன்மாவை அவன் தன்னை போல ஆக்குகிறான். சிவமே ஆக்கும். ஏன்னா அந்த முட்டையிலிருந்து அந்த தாயை போன்றதொரு கோழி வருது. அதுபோல தன்னை போல சிவமே ஆக்கும். தானே நாடோறும் செய்யும் பரிச முதலிய மூன்றாலும் அந்த உயிரை தன்வண்ணமாக செய்தருள்வான். அப்போ சிவபேதம் அனைத்தும் குருமுறுத்தமை என தேறி ஆனாசிரியனை வழிபடுக. அங்கென வழிபடப் பெறும் சிவன் அந்த குருவை ஆவேசித்து நின்று நாடுதோறும் செய்கின்ற அந்த பரிசம் இல்லையா முதலிய மூன்றிலும் அந்த உயிரை தன்வண்ணமாக செய்தருள்வன். அவ்வாறு ஏத்தினோருக்கு வரும் பயன் இங்க சொல்லுகிறார். பரப்பிரமம் என்றது சொரூப சிவத்தை எனவும், பரசிவன் என்றது தடத்த சிவனை எனவும், பரஞானம் என்றது ஆகுபெயரான் அந்த பரஞானத்தை அடைந்த ஞானியரையும், பராபரன் என்றது ஏனைய தாபர மூர்த்தங்களை எனவும், அறந்தரும் சீர்நிலை என்றது 63 நாயன்மார் முதலிய சிவபக்தர் பொருட்டாக அவன் தோன்றி அருளிய அந்த முறையை மூர்த்தங்களை எல்லாவற்றையும் கனவும் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் யாருன்னு சொல்லணும்னா குருநாதரா கொள்ளணும். அப்போ இப்படி ஏன்னா அப்படி வழிபட்டா அது என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணிரத குளிகனால் மற்றும் மட்டும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகல கலைஞானங்கள், திரிஞான ஞானம், அந்தமிலா அனுமாதி ஞானங்கள் எல்லாம்
அடைந்திடும். ஆனால் ஆசான் அருளால் மட்டும்தான் அடிசேரி ஞானம் வந்திடும். அது மற்ற ஒன்றாலும் வாராது. ஆனால் அந்த ஆசான் அருளால், இந்த மந்திரத்தால், மருந்துகளால், வாய்த்த யோகத்தால், ரசகுழுகையினால் மற்றும் தந்திரத்தின் சொன்ன முறை செய்ய வருகின்ற வேத சகல கலைஞானங்களும், திரிகால ஞானமும், அந்தமிலா அனிமாதி ஞானங்கள், இதையெல்லாம் அந்த ஆசானுடைய அருளாலே இதை விரும்பினா எதையும் தருவார் என்று அந்த ஈசன் இவன் என்று இறைஞ்சி ஏத்து என்பது. அதனால இவன்தான் நம்ம கண்கண்ட கடவுள் என்று அந்த பெருமானை இறைஞ்சி ஏத்து என்று அங்க சொல்கிறார். எனவே நமக்கு உலகத்துல என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுப்பவர் அவர். அது வேண்டும் பொருளில் தலையிலது போல் என்று சொன்னது போல, அந்த ஒன்றை பெற்றால் எல்லாம் பெற்றது. அதனால இந்த வேதம், சகல கலைஞானங்கள், திரிகால ஞானம், அந்தமிலா அனுமாதி ஞானங்கள் எல்லாத்துடன், இது எல்லாத்தோட சேர்ந்து வாராத, இதை தவிர வேற வேற காரணத்தால வரவே வராது, மற்ற ஒன்றாலும் வாராத அடிசேரி ஞானமும் ஆசான் அருளால் வந்திடும் என ஞானாசிரியனுடைய பெருமையை நமக்கு அங்க சொல்லி இருக்கிறார். எனவே இங்க இந்த என்ற எழுத்து அது அது அழி எழுத்தினாலும் அது அழியாத எழுத்தால் அதெல்லாம் சொல்ல பெறவர் அந்த குருவே. ஆதலால் அருட்குருவே சாற்று, ஞான குருவே அருட்குரு ஆவார். அதனால அந்த கிரியாகுரு, யோகா குரு அவர்கள் வேறு. அதைத்தான் நாம அந்த திருவருட் பயன்ல பார்த்த மாதிரி, அகத்துரு நோய்க்கு உள்ளின்றி சகத்தபெரும் காண்டம் தான் என்றார். அதனால அந்த கிரியாகுரு, யோக குருகள் கூட அதை அறிய மாட்டார்கள். அந்த சாற்றுதல் உபதேசித்தல். தஞ்சம் அருட்குருவை. தஞ்சம் என்பது தன் து அம். தன் என்பது குளிர்ச்சி இல்லையா, குளிர்ந்த அருளுடைமை இல்லையா. ஆமா, அதன் பயன் எளிமை. எனவே அந்த பெருமான் அவ்வளவு உயர்ந்தவராய் இருந்தாலும் நமக்கு எளியவராக வந்து இந்த பயனை அளிக்கிறார் என்று இந்த பாட்டில தஞ்ச அருட்குருவே சாற்று என்று நமக்கு அவர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருப்படிகளையும் மீண்டும் ஒருவரை வணங்கிக் கொண்டு வழக்கம் போல வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது